காலையிலே சூரியன் நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. அத கொஞ்ச நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த செடிய வச்சு பூக்கவே இல்ல. இப்ப தான் பூத்திருக்கு. அதுக்கப்புறம் நானும் வேலைய ஸ்டார்ட் பண்ண கிளம்பிட்டேங்க. ஆமாங்க, வீட்டு பின்னாடி ஃபுல்லா ஒரே குப்பை. அத எப்படியாவது கிளீன் பண்ணணும்னு தான் இன்னைக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிருவோம் அப்படின்னு வேலையில இறங்கிட்டேன். சரியான குப்பைங்க. நம்ம ஒரு இடத்துல குப்பை கொட்டினா கோழி ஃபுல்லாமே கிண்டி கிண்டி பரப்பி பல ஏக்கருக்கு கொண்டு போயிருது. நானும் என்னவோ பண்ணி பார்த்துட்டேன் இந்த கோழி கிண்டாமல் இருக்கிறதுக்கு. பட் முடியலை. சரி விடு, அடிக்கடி கூட்டி குப்பையை தீ வச்சுட்டோம்னா அது அப்படியே இருந்துக்குருவோம் அப்படின்ட்டு நானும் கூட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. நானும் கூட்டிகிட்டே இருக்கேன். குப்பை அள்ள வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எவ்வளோ குப்பை இருந்திருக்கு பாருங்க. நான் அப்படிதான் போன வீக் தான் கூட்டி க்ளீன் பண்ணேன். பட் அதுக்குள்ளே இவ்வளோ குப்பை சேர்ந்துருச்சு. இது மட்டும் இல்லை, இன்னும் அந்த சைடு வேற இருக்குது. அதையும் வேற போய் கூட்டி க்ளீன் பண்ணணும். அதை கூட்டுறது இன்னும் பெரிய வேலையாக இருக்கும். என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நானும் ஒரு வழியாக அந்த சூரியன் வெயிலே நல்லபடியாக கூட்டிட்டேன். ஏன்னா காலையில் வெயில் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குமா, அதனால் அதிலே கூட்டி குமிச்சிருவோம். ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அதனாலே போய் கூட்டி குமிச்சிரும் அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டி குமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டி குமிச்சோம்னா தீயை வச்சு விட்டுட்டேன். தீயை வச்சு நானும் போய் உட்காந்துட்டேன். ஏன்னா பக்கத்து காரில் எதுவும் பறகுதா என்னண்டு. ஏன்னா நம்ம கூட்டி குமிச்சு தீ வச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா ஒரு தடவை அப்படி தான் பக்கத்து காரிலெல்லாம் பறகி தீ பிடிச்சிச்சு. அதை அன்னைக்கிறதுக்கே பெரிய பாடாயிருச்சு. நல்லபடியாக பிடிச்சி எல்லாமே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நானும் பக்கத்தில் இருக்க செடி எதுவும் கருகுதா அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் நல்லதாக எதுவுமே பரவாயில்ல, அந்த சைடு காத்தடிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பேசாமல் வீட்டுக்கு வந்துட்டேங்க.